Dear students, இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஜாயின்ஸ்னால் என்ன, ஸோ அந்த ஜாயின்ஸில் இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ் என்னன்றதை தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாயின்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க மோர் தென் ஒன் டேபிளில் இருந்து இருக்கிற டேட்டாஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க செலக்ட் கொரி, அதாவது செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டு பயன்படுத்தி என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க ஒன்றாக்கலாம். செலக்ட் கொரியை பயன்படுத்தி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா 2 டேபிளில் இருக்கிற டேட்டாஸை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து கான்செப்ட் பேர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஜாயின்ஸ். ஸோ ஜாயின்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னாக்க ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து எம்ப்ளாயீஸ் வந்து பார்த்திங்கனாக்க அதிக பேர் இருப்பாங்க, சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு எம்ப்ளாயினுடைய டீட்டெயில்ஸ் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னாக்க எம்ப்ளாயி அவருடைய நேமு, டேட் ஆஃப் ஜாயினு, டேட் ஆஃப் பர்த்து அதெல்லாம் டேட்டாலாம் கொடுப்போம். ஸோ அவர் எந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர் அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க கொடுப்போம். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் என்ன, டிபார்ட்மெண்ட் ஐடி என்ன, அதனுடைய பேர் என்ன, ஸோ அந்த லொக்கேஷன் என்ன, அதனுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றதும் கொடுப்போம். ஸோ ஒரு 70 பேர் இருக்காங்க அப்படின்னாக்கா 70 பேருக்குமே எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க கொடுக்கணும். அப்போ தான் எம்ப்ளாயினுடைய கம்ப்ளீட் டீட்டெயில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா கெட் பண்ண முடியும். ஸோ அப்படி கெட் பண்ணும்போது எம்ப்ளாயீஸ் வேணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், பட் ஆனால் அந்த 70 பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கம்ப்ளீட் டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸை தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சிடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி ஐடி, டிபார்ட்மெண்ட் நேம், லொக்கேஷன், ஸ்ட்ரென்த். ஸோ இந்த டீட்டெயிலை தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சிடுறோம். எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் வாங்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எம்ப்ளாயி ஐடி, நேமு, ஏஜ், அட்ரஸ்ஸு, டிபார்ட்மெண்ட் ஐடி. ஸோ நம்ம அவருடைய டீட்டெயில், எம்ப்ளாயினுடைய டீட்டெயில்ஸை மட்டும் என்ட்ரி பண்ணிவிட்டு இன்ஸ்டன்ட் ஆஃப் நம்ம என்ன ஒவ்வொருத்தருக்கும் டிபார்ட்மெண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட் நேமு, லொக்கேஷன், ஸ்ட்ரென்த்து கொடுக்கறதுக்கு பதிலாக ஸோ இதுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஐடி கொடுத்துட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க அந்த டேபிளுக்குள்ளே போட்டுடுறோம். எம்ப்ளாயி டேபிளுக்குள்ளே ஜஸ்ட் அவருடைய ஐடி, அந்த டிபார்ட்மெண்ட்டினுடைய ஐடி மட்டும் கொடுத்துட்றோம். ஸோ அப்படி கொடுத்துட்டா என்ன ஆகும் அப்படின்னாக்க ரிப்பீட்டேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வராது, சரிங்களா. ரிப்பீட்டடாக ஒரு சேம் டேட்டாஸ் எல்லாம் 70 எம்ப்ளாயி இருக்காங்க அப்படின்னாக்க அவங்க ஒரே டிபார்ட்மெண்ட் அப்படின்னாக்க அந்த 70 பேருக்கும் டிபார்ட்மெண்ட் ஐடி ஒன்று தான், சரிங்களா. அது 70 பேருக்குமே நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஐடி, நேமு, லொக்கேஷன், ஸ்ட்ரென்த்து நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டட் டேட்டாஸ் அதிகமாகும். டேட்டாபேஸினுடைய சைஸும் பார்த்தீங்க அப்படின்னாக்க கொஞ்சம் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டட் டேட்டாவை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க டிபார்ட்மெண்ட் ஐடின்னு ஒரு க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க டிபார்ட்மெண்ட் நேமு, லொக்கேஷன், ஸ்ட்ரென்த் எல்லாம் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னாக்கா அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிடுறோம். ஸோ 70 பேருனுடைய டேட்டாஸ் என்ட்ரி போடும்போது அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்கும்போது ஜஸ்ட் ஐடி மட்டும் கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னாக்கா இன்செர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்படி இன்செர்ட் பண்ணிக்கிட்டு எடுத்து பார்க்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஜாயின் கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க ஜஸ்ட்டு அவங்களுடைய எம்ப்ளாயி ஐடி, அட்ரஸ் எல்லாம் போட்டுட்டு டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து இதில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து டிபார்ட்மெண்ட் டேபிளில் மேட்ச் ஆச்சு அப்படின்னாக்கா அதை எடுத்து காட்டுங்க அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா செலக்ட் கொரி எழுதிக்கலாம், சரிங்களா. ஸோ இந்த மாதிரியான கேசஸில் ரிப்பீட்டேஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஜாயின்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்துங்க அப்படின்னாக்கா டைட்டில் வந்து அலைசிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ராஜு அலைஸ் ராஜேந்திரன், அல்லது ராஜேந்திரன் அலைஸ் ராஜு அப்படின்னு கொடுத்துருவோம் ஷார்ட்டாக. அதாவது ஒரு நேம் பெரிய நேமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் கூப்பிடும்போது எப்படி கூப்பிடுவீங்க அப்படின்னாக்கா ஷார்ட்டாக என்ன பண்ணுவீங்க கூப்பிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு டேபிள் இருக்குன்னா எம்ப்ளாயி இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னாக்கா எம்ப்ளாயிக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா ஈனும், டிபார்ட்மெண்ட்டுக்கு டி அப்படின்ட்டு ஷார்ட்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா நேம் வந்து அசைன் பண்ணலாம். நாட் ஓன்லி டேபிள் நேம், நம்ம அதுக்குள்ளே கொடுக்குற காலம் நேம்க்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நேம்ஸ் வந்து மாற்றலாம், சரிங்களா. அதுதான் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னாக்கா அலைசிங் அப்படின்ட்டு சொல்லுவீங்க. இந்த மாதிரி டேபிளுக்கோ அல்லது காலம்க்கோ அனதர் நேம் கொடுக்கறதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவீங்க அப்படின்னாக்கா அலைசிங் அப்படின்ட்டு அலைஸ் நேம் அப்படின்ட்டு சொல்லுவீங்க. ஸோ இது ஏன் கொடுக்குறோம், அலைஸ் நேம் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க
அந்த ஜாயின் கான்செப்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் ஒன் டேபிள் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க ஜாயின் கண்டிஷனில் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி கேசஸில் நம்ம எப்படி எல்லாம் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், காலம்ஸ் ஒரு டேபிளில் இருக்கிற காலம்ஸு இன்னொரு டேபிளில் இருக்கிற காலம்ஸையும் எப்படி டிஃப்ரெண்ட் பண்ணலாம் அப்படின்னா டேபிள் நேம் டாட் காலம் அப்படின்னு கொடுப்போம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னாக்க காலம் நேம் இருந்துச்சுனாக்க காலம் நேம் ஆஸ் நியூ காலம் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கேசஸில் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயி டாட் காலம் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னாக்க இட் வில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். பட் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு லென்த்தாக போகும். ஸோ இந்த மாதிரி கேசஸில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க டேபிள் நேமுக்கு ஷார்ட்டாக ஒரு நேம் கொடுத்துட்டு ஸோ அந்த நேமை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க கண்டிஷன்ஸ் எழுதிக்கலாம். செலக்ட் கொரியில் கண்டிஷன்ஸ் எழுதிக்கலாம். ஸோ அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க அலைசிங் அப்படின்ட்டு கொடுத்துருக்கோம். இங்கே அலைசிங் பார்த்தீங்க அப்படின்னாக்கா காமன் டேர்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா காலம் நேம் ஆஸ் நியூ காலம் நேம் அல்லது டேபிள் நேம் ஆஸ் நியூ டேபிள் நேம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா மாற்றி அமைச்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். காலம் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பி டாட் நேம், அதாவது நேம்ன்றது வந்து காலம் நேம். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆஸ் ப்ராடக்ட் நேம் அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா எம்ப்ளாயி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா எம்ப்ளாயி ஆஸ் இ அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நியூ டேபிள் நேம் கொடுத்துருக்காங்க. இது காலமுக்கு நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டேபிளுக்கான நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜாயினில் அலைஸ் நேம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல். ஏன்னாக்கா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் டேபிள் நேம் கொடுக்க தேவையில்ல. எம்ப்ளாயி ஆஸ் ஈன்னு கொடுத்துட்டிங்கன்னா எங்கெங்கெல்லாம் எம்ப்ளாயி நீங்கள் யூஸ் பண்ணணுமோ அங்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா அப்படின்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு டேபிளுக்கு இன்னொரு அனதர் நியூ நேம் கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து டேபிளுக்கோ அல்லது காலமுக்கோ ஒரு நியூ நேம் கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து அலைசிங். சரியா? இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ் அலைசிங்னா என்ன அப்படின்ட்டு கேட்பாங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாயின் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஃபஸ்ட் ஒன்று வந்து நேச்சுரல் ஜாயின், செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னர் ஜாயின், அடுத்தது வந்து செல்ஃப் ஜாயின், லெஃப்ட் ஜாயின் அண்ட் ரைட் ஜாயின். ஸோ இது இந்த 5 ஜாயின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின். ஸோ இதுலேருந்து ஜாயின்லேருந்து கொஸ்டின் இல்லாமல் ஒரு கொஸ்டின் பேப்பர் கூட இருக்காது. கண்டிப்பாக ஜாயின் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அதில் நேச்சர் ஜாயின்ன்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க நேச்சர் ஜாயின் அதனுடைய சின்டெக்ஸ் என்ன பார்த்துக்குங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். செலக்ட் காலம் ஃப்ரம் போத் த டேபிள் ஃப்ரம் டேபிள் 1. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் ஜாயின் டேபிள் 2. ஸோ டேபிள் 1 அண்ட் டேபிள் 2 இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது நேச்சுரல் ஜாயின் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு 2 டேபிள் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த 2 டேபிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 2 ஃபீல்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஐடி வேல்யூ 1 ஐடி வேல்யூ 2 அப்படின்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஸோ நான் இதை வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா நேச்சுரல் ஜாயின் யூஸ் பண்ணி இந்த 2 டேபிளினுடைய வேல்யூஸை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா ஜாயின் பண்ண போகிறேன். அப்படி ஜாயின் பண்ணும்போது எப்படி அது வேல்யூஸை ஜாயின் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க என்ன கண்டிஷன் இங்கே ரெண்டுத்துலேயும் சேமாக இருக்கிற ஃபீல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐடி. ஸோ இந்த ஐடியை என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா பேஸ் பண்ணி 2 டேபிள்லேயும் காமனாக இருக்கிற வேல்யூஸ் மட்டும்தான் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா ஃபெச் பண்ணி எடுக்கும். காமனாக இல்லாமல் வேல்யூஸ் எதுனா இருந்துச்சுன்னா அதெல்லாம் லீவ் விட்டுரும். சரியா? இப்போது இது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு டேபிள் 2ல் கம்பேர் பண்ணுங்கள். 3ல் 3 ஐடி டேபிள் 1ல் இருக்குது. ஸோ அப்போது அது ரிட்டர்ன் பண்ணும். அப்போது எப்படி வரும் அப்படின்னா 3 217 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் வந்து 2 எடுத்துக்கும். 2 எடுத்து பார்த்து இருக்குது. ஆமாம் இருக்குது. 2 401 அடுத்தது வந்து 12. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 இங்கே பார்க்கும். கண்டிப்பாக இல்லை. அதனால் என்ன ஆகிடும் அப்படின்னாக்க விட்டுடும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க 1. ஸோ 1 வந்து இருக்குது. 1க்கான வேல்யூ 1 வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க 405. ஸோ அதே மாதிரி 1க்கான வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க 16. ஸோ இதுதான் இங்கே அவுட்புட்டாக உங்களுக்கு வந்து இருக்கும். 3க்கு 217, அதே மாதிரி 2க்கு 401 12, லாஸ்ட்டாக 1க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க 405
16. இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னாக்கா நேச்சுரல் ஜாயின் வந்து 2 டேபிள் காமனாக இருக்கிற ஃபீல்டை எடுத்து அதை 2 டேபிள்லையும் மேட்ச் ஆகிற வேல்யூஸை மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா பெச் பண்ணி கொடுக்கும். மேட்ச் ஆகாத காலம்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா விட்டுடும். இதில் மேட்ச் ஆகாத காலம் ஐடி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 5, அதே மாதிரி 4. ஸோ இதை தான் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அது ரெண்டுத்தையும் விட்டுட்டு மீதி இருக்கிற 3, 2, 1 அப்படின்ற வேல்யூஸ் வந்து உங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஜாயின் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரல் ஜாயின். ஸோ அதுக்கான சின்டெக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க சின்டெக்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னாக்க செலக்ட் காலம்ஸ் ஃப்ரம் போத் த டேபிள். எந்த டேபிளில் எந்த காலம்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே எக்ஸாம்பிளில் வேல்யூ 1, வேல்யூ 2, ஐடின்றது தான் வந்து காலம்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க சின்டெக்ஸில் இந்த காலம் நேமில் நீங்கள் என்ன கொடுக்கலாம், எக்ஸாம்பிளுக்கு செலக்ட் ஐடி காலம் 1, அதாவது வேல்யூ 1, அடுத்தது வந்து வேல்யூ 2 அப்படின்னு கூட கொடுக்கலாம். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. செலக்ட் ஐடி வேல்யூ 1, வேல்யூ 2 ஃப்ரம் டேபிள் 1. டேபிள் 1ல் இருந்து இதை செலக்ட் பண்ணேன். நேச்சுரல் ஜாயின் டேபிள் 1ல் இருக்கிறதையும் பாரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நேச்சுரல் ஜாயினில் டேபிள் 2லேயும் செக் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டேபிள் 2வை எடுத்துக்கிட்டு வேல்யூ எடுத்துக்கிட்டு 3 இருக்கான்னு பார்க்கும், இருந்துச்சுன்னா அதை ரிட்டர்ன் பண்ணும். 2 இருக்கான்னு பார்க்கும், இருக்குது, அப்போ ரிட்டர்ன் பண்ணும். 5 இருக்கா, இல்லை, 5 இல்லை, அது ரிட்டர்ன் பண்ணாது. ஸோ நெக்ஸ்ட்டு 1 இருக்கா, எஸ் இருக்குது, ஸோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணும். சப்போஸ் நீங்கள் வந்து இங்கே டேபிள் 2 இங்கே டேபிள் 1 கொடுத்தீங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி ரிட்டர்ன் இருக்கும். ஃபஸ்ட்டு எடுக்கிறது வந்து 1 எடுத்துக்கும், இருக்கா, இருக்குது. ஸோ 1, 16, 405. சரிங்களா? அந்த மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னாக்க வேல்யூஸை வந்து எடுத்து உங்களுக்கு ஜாயின் பண்ணி கொடுக்கும். இது டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க 2 டேபிள்லேயும் இருக்கிற சேம் ஐடி காலம் நேம், சேம் காலம் நேம், இது ரெண்டுத்துலேயும் சேம் காலம் நேம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐடி. இதில் இருக்கிற வேல்யூஸை வந்து சேம் வேல்யூஸ் மேட்ச் ஆச்சு அப்படின்னாக்க அதனுடைய ரோ வேல்யூவை என்ன பண்ணும் அப்படின்னாக்க ரிட்டர்ன் பண்ணும், அதனுடைய ரோ வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதுதான் வந்து நேச்சுரல் ஜாயின். நெக்ஸ்ட் ஜாயின் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இன்னர் ஜாயின். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இன்னர் ஜாயின். ஸோ இன்னர் ஜாயின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். டேபிள் 1 இருக்குது, டேபிள் 2 இருக்குது. டேபிள் 1லேயும் டேபிள் 2லேயும் இருக்கிற மேட்ச் ஆகிற வேல்யூஸ் மட்டும்தான் என்ன பண்ணோம் அப்படின்னாக்க ரிட்டர்ன் பண்ணோம். அப்படி மேட்ச் ஆகாத கண்டிஷன் பேஸ் பண்ணி மேட்ச் ஆகாத காலம்ஸை வந்து என்ன ஆகாது அப்படின்னாக்க எடுக்காது. கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அது பெச் பண்ணி எடுத்து கொடுக்கும். ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகணும், அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். இதுதான் இந்த கண்டிஷன். ஆன் இங்கே கொடுத்துருக்குல்ல டேபிள் 1 டாட் காலம் ஈக்குவல் டு டேபிள் 2 டாட் காலம் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் கண்டிஷன். இது மேட்ச் ஆச்சு அப்படின்னாக்க 2 டேபிளில் இருந்து வேல்யூஸை பெச் பண்ணி எடுத்து கொடுக்கும். அப்படி கண்டிஷன்ஸ் மேட்ச் ஆகலை அப்படின்னாக்க என்னாகாது அப்படின்னாக்க அந்த வேல்யூஸை எடுக்காது. ஓகே, இன்னர் ஜாயின்ன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுதான் சொல்லியிருக்காங்க இங்கே. MySQL இன்னர் ஜாயின் ஆனது மல்டிப்புள் டேபிள்களில் இருந்து ஜாயின் கண்டிஷனை, அதாவது கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் திருப்திப்படுத்தும் அனைத்து ரோக்களையும் ரிட்டர்ன் செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கண்டிஷனை எது சாட்டிஸ்ஃபை ஆகுதோ ஸோ அந்த வேல்யூஸ் ஃபுல்லாகவே என்ன ஆகும் அப்படின்னாக்க ரிட்டர்ன் செய்யும். அதுதான் சொல்லியிருக்காங்க. 2 டேபிள்லேருந்து வேல்யூஸ் கண்டிப்பாக ஜாயினில் இருக்கும். அது எதை பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னாக்க கண்டிஷன் பேஸ் பண்ணி இருக்கும். சரிங்களா? இதை தான் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா இன்னர் ஜாயின் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் ஆஃபீஸர் டேபிள், நெக்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட் டேபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணுற ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸர்ஸ் நேமு, அட்ரஸ்ஸு, ஸ்டூடெண்ட் நேமு. சரிங்களா? இதான் இங்கே அட்ரஸ்ஸு, ஸ்டூடெண்ட்ஸ் கோர்ஸ் நேமு, ஃப்ரம் ஆஃபீஸர்லேருந்து எடுக்கிறோம். அதே மாதிரி இன்னர் ஜாயின் கொடுத்து ஸ்டூடெண்ட்டில் இருக்கிற வேல்யூஸோட கம்பேர் பண்ணுறோம். அதாவது ஆஃபீஸர்ஸ் டாட் ஐடி, அதாவது ஆஃபீஸர்ஸ் டாட் ஆஃபீஸர் ஐடி ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட்ஸ் டாட் ஸ்டூடெண்ட் ஐடி. ஸோ அதாவது இதில் இருக்கிற ஐடியும் இதில் இருக்கிற ஐடியும் மேட்ச் ஆச்சுன்னா அந்த பர்டிகுலர் ரோவை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னாக்கா ரிட்டர்ன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட் வேல்யூ வந்து அஜய்ன்ற ஐடி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா 1. ஸோ அந்த டேபிள் ஸ்டூடெண்ட் டேபிளில் 1 இருக்கா, இருக்குது.
ஸோ அதனால் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபஸ்ட்டு கேட்டுக்கிறது வந்து ஆஃபீஸர்ஸ் நேம். ஸோ அஜய் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. செகண்ட் கேட்டுக்கிற வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அட்ரஸ். ஸோ அதனுடைய அட்ரஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. தேர்டாக கேட்டுக்கிற வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸ்டூடெண்ட்னுடைய கோர்ஸ் நேம். ஸோ ஸ்டூடெண்ட்னுடைய கோர்ஸ் நேம் வந்து இங்கே இருக்குது. ஸோ 1க்கு ஈக்குவலண்ட் கோர்ஸ் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஜாவா. ஸோ அதை ரிட்டர்ன் பண்ணுது. செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2னுடைய வேல்யூ ஸ்டூடெண்ட் ஐடியில் இருக்கான்னு பார்க்குது. எஸ் இருக்குது. இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஆஃபீஸர்ஸ் நேம் வந்து தீபா. நெக்ஸ்ட் வந்து அவங்க அட்ரஸ் வந்து மும்பை. ஸோ அவர் ஸ்டூடெண்ட்னுடைய கோர்ஸ் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இதுக்கு நேராக 2க்கு நேராக என்ன இருக்குன்னா HTML. ஸோ HTML கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து 3 சீதா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 3ன்ற ஐடி இதில் இருக்கா அடுத்த டேபிள், அதாவது ஸ்டூடெண்ட் டேபிள் இருக்கா அப்படின்னு பார்க்குது. எஸ் இருக்குது. ஸோ இருக்கிறதுனால என்னென்னா ராம் சீதா. நெக்ஸ்ட் வந்து டெல்லி அவங்களுடைய அட்ரஸ்ஸு. அதுக்கடுத்தது 3ன்ற ஐடியில் மேட்ச் ஆகிற கோர்ஸ் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா C++. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி 2 டேபிளில் இருக்கிற வேல்யூஸும் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா ஜாயின் பண்ணி எடுத்து கொடுக்கும். இதை தான் நீங்கள் என்ன சொல்வீங்க அப்படின்னாக்கா லெஃப்ட் ஜாயின் அப்படி சொல்லுவீங்க. ஸோ செல்ஃப் ஜாயின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா செல்ஃப் ஜாயின் அதாவது ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிள்லேயே ஒரு 10 ஃபீல்டு இருக்குன்னா அந்த 10 ஃபீல்டுக்குள்ளேயே என்ன இருக்கும் அப்படின்னாக்கா ஒரு டேபிள் தன்னைத்தானே மறுபடியும் என்ன பண்ணிக்கும் அப்படின்னாக்கா ஜாயின் பண்ணிக்கிச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பேர் வந்து செல்ஃப் ஜாயின். ஸோ செல்ஃப் ஜாயின்ன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இதுதான். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அகைன் இங்கே பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா செலக்ட் காலம்ஸ் ஃப்ரம் டேபிள் 1 ஜாயின் காலம் 1 ஆஸ் டேபிள் அகைன். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா டேபிள் 1 தான் மறுபடியும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே டேபிள் 1 தான், இதுவும் டேபிள் 1 தான். இதுக்கு பேர் வந்து வேறு கொடுத்துருக்காங்க, டேபிள் அகைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டேபிள் 1 டாட் காலம் ஈக்குவல் டு டேபிள் அகைன் டாட் காலம். ஸோ சேம் கண்டிஷன் சேம் டேபிள் தான், பட் பேரை மாற்றி என்ன பண்ணியிருக்காங்க அதில் கண்டிஷனை செக் பண்ணி அதில் எது ஸ்டாட்டிஸ்ஃபை ஆகுதோ அது மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க ஃபெச் பண்ணி எடுத்து கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த டேபிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்டாஃப் ஐடி, நேமு, டெசிக்னேஷன், டிபார்ட்மெண்ட், ஹெட்டு, பேஸ். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஸ்டாஃப் ஐடி, ஹெட், இந்த ஹெட்டை எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டாஃப் ஐடியோட மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா அப்படி மேட்ச் ஆச்சுன்னா எந்தெந்த ஃபீல்டை ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டாஃப் ஐடி, நேமு, டெசிக்னேஷன், நெக்ஸ்ட் வந்து நேம் ஆஸ் பாஸ்ன்றது நேம் வந்து மாற்றிருக்காங்க. இது அதாவது இந்த நேம்னு இருக்குல்ல இந்த ஃபீல்டை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க பாஸ் அப்படின்ட்டு மாற்றிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க எடுக்க வேண்டிய ஐடி வந்து TS001. ஸோ TS001 இந்த ஹெட்டும் இந்த ஸ்டாஃப் ஐடியும் மேட்ச் ஆகுதா? கண்டிப்பாக மேட்ச் ஆகுது. மேட்ச் ஆச்சுன்னா யார் பேர் ஃபஸ்ட்டு வந்து போடணும் அப்படின்னா TS1, அடுத்தது அவருடைய நேமு, அதுக்கடுத்தது அவருடைய டெசிக்னேஷன், நெக்ஸ்ட் வந்து நேமே தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா பாஸ் அப்படின்ட்டு மாற்றிருக்காங்க. ஸோ இதில் அவுட்புட் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா TS001 குமரன், ஹெட் அண்ட் பிரின்சிபல், நெக்ஸ்ட் வந்து நேம் வந்து குமரன் அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. அகைன் அடுத்ததாக எடுக்க வேண்டியது வந்து பார்த்தா TS2. ஸோ TS2 இருக்குது, ஆமாம். அப்போது அவருடைய பேர், அவருடைய டெசிக்னேஷன், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவருடைய நேமையே பாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஹெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா TS001. ஸோ TS001 இருக்குது. ஸோ குமரன், ஹெட் அண்ட் பிரின்சிபல், நெக்ஸ்ட் வந்து அவருடைய நேமே குமரன் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ லைக்வைஸ் என்ன ஆகும் அப்படின்னாக்கா அடுத்தடுத்த வேல்யூஸ் வந்து ஒரு டேபிள்குள்ளேயே இருக்கிற வேல்யூஸை சம் கண்டிஷன் பேஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டாக்க அதுக்கு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா செல்ஃப் ஜாயின். தன்னைத்தானே என்ன பண்ணிக்கிறது, ஒரு டேபிளுக்கு இருக்கிற வேல்யூஸை வந்து தன்னைத்தானே ஜாயின் பண்ணிக்கிச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா செல்ஃப் ஜாயின் அப்படின்ட்டு பேர். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா லெஃப்ட் ஜாயின். இந்த டயக்ராம் பார்த்தா தெரியும். அதாவது லெஃப்ட் ஜாயின்ன்றது என்னென்னா லெஃப்ட் ஜாயின் டேபிள் 1ல் இருக்கிற எல்லா வேல்யூஸும் கண்டிப்பாக இருக்கும். அதே சமயம் டேபிள் 2ல் இருக்கிற மேட்ச் ஆகிற அந்த கண்டிஷன் மேட்ச் ஆகிற வேல்யூஸும் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
டேபிள் 2ல் இருக்கிற அந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி வர வேல்யூஸ் எல்லாம் வரும். அதே மாதிரி டேபிள் 1ல் இருக்கிற எல்லா வேல்யூஸும் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதில் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க சேம் தான். என்ன டேபிள் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஜாயின் பண்ணுறதுக்கு ஆஃபீஸர்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல இந்த டேபிள். சரியா? ஸ்டூடெண்ட் ஆஃபீஸர் ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு பார்த்தோம்ல. ஸோ அதுதான் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 ரோ கண்டிப்பாக இருக்குது. ஸோ 4 ரோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா அவுட்புட்டில் கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறமா தான் மேட்ச் ஆகிற ரோஸையும் உங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்கும். சரிங்களா? இங்கே கீழே வந்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு லெஃப்ட் ஜாயின் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 4 ரோஸ் கண்டிப்பாக 4 ரோஸ் இருக்குது. ஸோ அதில் மேட்ச் ஆகிற வேல்யூஸை கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ராம் திருச்சி அவருடைய கோர்ஸ் எதுவும் அசைன் ஆகலை. அதனால் என்ன ஆகுது அப்படின்னாக்கா அவருக்கு நல் வேல்யூஸ் உங்களுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ ஏன்னா கோர்ஸ் எதுவுமே அவருக்கு அசைன் பண்ணலை. ஸோ ராம்க்கு இங்கே வேல்யூ இல்லை. அதனால் என்னாச்சு அப்படின்னாக்கா அவருடைய கோர்ஸ் என்னன்றதுக்கு இங்கே நல் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. இங்கே நல் வேல்யூ இல்லை அப்படின்றது இதுதான். 4 ரோஸ் ரிட்டன் ஆகிருக்கு. எதை பேஸ் பண்ணின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க இங்கே கொடுத்துக்கிற டேபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸர். ஸோ ஆஃபீஸர் டேபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 4 காலம்ஸ் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக 4 காலம்ஸ் மட்டும்தான் என்ன 4 ரோஸ் தான் 4 ரோ வேல்யூஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னாக்க 4 ரோ வேல்யூஸ் மட்டும் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். சரிங்களா? தியரியாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் அப்படியே கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் ப்ராக்டிக்கல் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ஒன்றும் பயப்பட தேவையில்ல. ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். ஸோ 1 or 2 டைம்ஸ் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரைட் ஜாயின். ஸோ லெஃப்ட்டில் இருக்கிற டேபிள் அதாவது டேபிள் 1 சொன்னேன்ல, இப்போ வந்து டேபிள் 2. டேபிள் 2ல் இருக்கிற எல்லா வேல்யூவும் கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக ரிட்டர்ன் செஞ்சிடும். அதில் மேட்ச் ஆகிற வேல்யூஸ் மட்டும்தான் டேபிள் 1லேருந்து எடுத்து கொடுக்கும். கண்டிஷனில் கொடுக்குற மேட்ச் ஆகிற வேல்யூஸ் மட்டும்தான் எடுத்து கொடுக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அதே தான். ஏற்கனவே சொன்னேன்ல இந்த எக்ஸாம்பிளில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 3 ரோஸ் தான் இருக்குது. கண்டிப்பாக ரிட்டர்ன் ஆக வேண்டிய வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 ரோஸ் தான். ஸோ அதுதான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா 3 ரோஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 ரோஸஸில் மேட்ச் ஆகிற எல்லா வேல்யூஸும் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ 2 ஐடியும் மேட்ச் ஆகிறது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப் டு திஸ் ஜாயினுடைய தியரி பார்ட் முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு இது ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி போடுறேன். சரிங்களா? தேங்க்யூ.